சக்கை போட்டுக்கொண்டு இருக்கும் மகாராஜா திரைப்படம் 1000 கோடி அடிப்பது உறுதியாகிவிட்டது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியான திரைப்படம் தான் மகாராஜா. மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தமிழ் சினிமாவில் 100 கோடி வசூல் 100 நாட்கள் மேலே மகாராஜா திரைப்படம் ஓடியது. ஸோ இந்த திரைப்படத்தை இன்டர்நேஷனல் லெவலில் பாப்புலர் படுத்தணும் அப்படின்னு சொல்லி சைனாவில் இந்த திரைப்படத்தை 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி தான் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஒரு திரைப்படம் எமோஷனலாக பீப்புள் அட்டாச் ஆயிடுச்சுன்னா அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்துவிடும். இப்போ சைனா மக்களையும் மகாராஜா திரைப்படம் எமோஷனலாக அட்டாச் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. முக்கியமாக சைனா மக்கள் பாசிட்டிவான விமர்சனங்கள் மகாராஜா திரைப்படத்துக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்களாம். இதனால் மகாராஜா திரைப்படத்துக்கு இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படம் சைனால இப்போ 43,000 ஸ்க்ரீனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வசூலும் பயங்கரமான வசூல் கிடைத்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் திரையரங்குகள் கவுண்ட்டும் அதிகரித்து மக்களோட கூட்டமும் அதிகரித்து கொண்டு இருக்கு. முக்கியமாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் மகாராஜா திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஹாங்காங் நகரத்தில் இந்த திரைப்படத்துக்கு அதிகமான வரவேற்பும் அதிகமான டிக்கெட்ஸ் ஒட்டுமதி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு தமிழ் திரைப்படம் இந்த மாதிரி சைனாவில் மிகப்பெரிய வசூல் வேட்டை இவ்வளோ ஸ்க்ரீனில் ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில்